அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் ஹவுஸ் ஒய்ஃப்காக தான் மேக்ஸிமம் வந்து போடுறேன். ஏன்னா நானும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்களுமே வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே போகிறப்ப நிறைய பேத்துக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். நான் இந்த வீடியோ போடுறனால ஒரு 2 பேருக்கு யூஸ்ஃபுல் ஆனால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்து நம்ம 3 கேட்டகிரியாக வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷர்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அவங்க வந்து ஈஸியாக வந்து டிஎன்பிசியை வந்து கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் வந்து ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து ப்ரைவேட் ஜாபாக தான் இருப்பாங்க. அப்போ காலையில் 9 o'clock போனால் ஈவினிங் வந்து 7 o'clock யாருனாலையும் வர முடியாது. அவங்க வந்து நைட் ஸ்டடிலாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேர்ட் வந்து நம்ம இனம் தாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டங்கிறது அவங்களுக்கு இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன வீட்டில் சும்மா தானே இருக்கா அப்படிங்கிற பேச்சு வந்து நம்ம நிறைய வாங்கியிருப்போம். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டிஎன்பிசியில் வந்து ஒரு ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதே வந்து என்னென்னா நம்மளோட குழந்தைங்களோட லைஃப், அவங்களோட ஃப்யூச்சருக்காகவும் நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் தான். நான் வந்து எல்லாருமே தப்பு சொல்லலை. நிறைய ஹஸ்பண்ட் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் சப்போர்ட் பண்ணாத வீட்டில் வந்து அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறத அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவு சப்போர்ட் வந்து இருக்குது, நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னோட கஷ்டம் வந்து எனக்கு வந்து 2.5 வயசில் வந்து பாப்பா இருக்குது. நான் பாப்பா ஃப்யூச்சருக்காக தான் வேலைக்கு போகணுன்னு வந்து ஆசைப்பட்றேன். ஆனால் பாப்பா என்னை படிக்கிறப்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாள். ஆனால் அதுக்கு நம்ம கோவப்பட முடியாது. ஏன்னா அந்த பாப்பாவுக்கு வந்து புரியாது. இப்போது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கன்னா பிரச்சனையே இல்லை. காலையில் வந்து செமஸ்டர் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம படிச்சிடலாம். பட் அதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் போயிடுவார். பட் மாமனார் மாமியார்லாம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா இன்டைரக்டாக வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த வேலை பாரு இந்த வேலை பாருன்னு சொல்லுவாங்க. சப்போர்ட் பண்ணுற வீட்டில் எதுவுமே நம்ம வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேர், நான் வந்து ஒரு குழந்தை சொல்கிறேன், சில பேர் வந்து 2 குழந்தைய வச்சுட்டுலாம் வந்து படிக்கிறாங்க. அதுக்கெலாம் நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் பண்ணணும். ஸோ இந்த கஷ்டம்லாம் எதுக்காங்க, நம்ம குழந்தைக்காக தான். இதில் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நார்மலாகவே குழந்தைக்கு வந்து சளி காய்ச்சலாம் வந்து வரதான் செய்யும். ஆனால் இந்த டயத்துலலாம் நம்ம படிக்கிற டயத்தில் வந்துட்டால் நீ படிக்கிற குழந்தைய வந்து சரியாக கவனிக்கல, அதனால தான் குழந்தைக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம். நான்லாம் எக்ஸாமுக்கு குரூப் 4க்கு 2 months முன்னாடியே நான் வந்து அவ்வளோவா வந்து சமைக்கலை. அந்தளவுக்கு நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தையெல்லாம் பார்த்துக்கிற முடியல. ஏன்னா நம்ம இந்த 2 months கஷ்டப்பட்டுட்டோம்னா நம்ம ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும், பாப்பா நல்லா இருப்பா, நம்ம ஃபினான்ஷியலாக ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணலாம். இன்னொன்று, இது எல்லாத்தையும் தாண்டிங்க நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஜாப் போகணுன்னு ஆசைப்பட்றோம். ஜென்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஜாபில் இருந்தாலும் ஒரு லேடி வந்து, ஒரு உமன் வந்து ஒரு ஜாபில் இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட்டுங்கிறது அந்தந்த இடத்துல அவங்க ஃபீல் பண்ணுறதுல வச்சு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து படிங்க. ஏன்னா ஒரு கேர்ளாக நான் வந்து சொல்கிறேன், நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நம்மளை கண்டிப்பாக வந்து ஜாப் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. எங்கள் வீட்லேயும் சரி, எல்லார் வீட்லேயும் சரி, நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம ஜாப் போகணுன்னு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்காகவும் நிறைய இடத்துல வந்து ஹஸ்பண்ட்ஸும் வந்து அதுதான் ஆசைப்படுவாங்க. அம்மா உனக்கு நான் எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பாங்க, ஒரு பஸ் டிரைவராக இருப்பாங்க, ஒரு நார்மல் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் தான் ஒய்ஃபை வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்க எவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு உனக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் அந்த ஹஸ்பண்ட்காக, நம்ம பேரண்ட்ஸ்க்காக நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் போய் தான் ஆகணும். கஷ்டப்பட்டு படிங்க, நம்ம குழந்தைக்காகவும் படிக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்போது இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ நம்ம இருக்கோம்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, இல்லை இனிமேல் தான் நான் புதுசாக படிக்க போகிறேன், இல்லை நான் ஓரளவு தான் வந்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். எடுத்தோன்னே வந்து படிக்க போயிடாதீங்க. இந்த தப்பை வந்து நான் 2 வருஷம் பண்ணேன். எடுத்தோன்னே இந்த தப்பை பண்ணிடாதீங்க. என்ன தப்புனா டைரெக்டாக படிக்க போயிடுறது, அந்த மாதிரி வந்து போகாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் என்னென்னு அனலைஸ் பண்ணுங்கள். சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாபிக். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து தேவையில்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸ்கூல் புக்ஸ் தான் பேஸு, ஸ்கூல் புக் தான் நம்மளுக்கு அடித்தளம். ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனே படிக்க முடியும். அப்போ 6th to 12th வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்ஸை படித்து முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2020-22 அந்தளவுக்கு கொரோனாக்கு முன்னாடிலாம் வந்து யூடியூப்பில் வந்து
வந்து அந்தளவுக்கு வந்து டிஎன்பிசி பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீதி கட்சின்னு எடுக்கிறீங்க, ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா, வெளியில் வந்து யூடியூப்பில் போடுங்க நீதி கட்சி பற்றி ஃபுல்லாக இருக்கும். இது நான் யாருக்காக சொல்கிறேன்னா, நான் எந்த கிளாஸும் போல் கோச்சிங் சென்டரில் செய்யலை, வீட்டில் இருந்து படிக்கிறேன் அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ 6லேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு முடிங்க. அதுக்கு முன்னாடி சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து 2 நிமிஷம் அனலைஸ் பண்ணுங்கள். இதுதான் டிஎன்பிசிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு என்னென்ன ஐடியா வேணும், டிஎன்பிசி எப்படிலாம் படிக்கணும்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கீழவும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.